அனைவருக்கும் வணக்கம். கொங்குமங்கை சேனல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக 10 kg வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணினது, அதுக்கு தேவைப்படுற தக்காளி, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, புதினா, மல்லித்தலை, தயிர், எலுமிச்சப்பழம், மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, ஜீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்குறோம். ஆயில் 2.5 லிட்ரு. நான் அளவு செய்யும் பொழுது எவ்வளோ அளவு போடுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 கிலோ பாத்திரம் செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். உப்போடைய அளவு நான் சொல்கிறேன். தயிர் எப்போ ஊற்றுறோம், எலுமிச்சைப்பழம் எப்போ ஊற்றுறோம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 kg வெஜிடபிள் பிரியாணி. நம்ம ஒரு பாத்திரத்தை 10 kg செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் ஆயில் பார்த்திங்கன்னா 10 கிலோ அரிசி செய்கிறதுக்கு 2.5 லிட்டர் ஆயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை 10 கிராம், கிராம் 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணுறது 4 கிலோ போட்டிருக்கோம். இது கரெக்டாக 10 கிலோவுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த அளவில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இஞ்சி 1 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு அரை கிலோ அரைச்சி வச்சுருக்கோம். எப்போவுமே இஞ்சி அதிகமாக போடணும், பூண்டு குறைவாக போடணும். ஸோ இஞ்சி 1 கிலோ, பூண்டு அரை கிலோ, இது ரெண்டையுமே நம்ம போட்டாச்சு. எப்போவுமே வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா அதை செஞ்சு வரும்போது அதனுடைய இது இன்னுமே நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் நமக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோ அரிசி அப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் 25 தான் போட்டிருக்கோம், எண்ணெய் 25, மிளகாத்தூள் 100 கிராம் நம்ம போட்டிருக்கோம் 10 கிலோ அரிசிக்கு. 1 கிலோ அரிசிக்கு 10 கிராம் அந்த மாதிரி. ஸோ 10 கிலோ அரிசிக்கு 100 கிராம் அப்படி அளவு எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் நமக்கு வரும். நம்ம எந்த கலர் பொடியும் சேர்க்கல. நமக்கு ஆயிலே இந்த மிளகாத்தூள் நமக்கு இதாகிறதுனால நமக்கு அந்த கலர், அந்த லைட், அந்த ஒரு ஆரஞ்சு இதுலேயே நமக்கு கிடச்சிரும். ஸோ எந்த கலர் பொடியும் நம்ம சேர்க்கல. புதினா 1.5 கட், மல்லித்தலை 1.5 கட், ரெண்டையும் நீட்டாக எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே நம்ம போடணும். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, தக்காளி, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி 4 கிலோ நம்ம போட்டிருக்கோம். 4 கிலோ தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணினது. பச்சை பட்டாணி சமைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கணும். ஸோ அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். பச்சை பட்டாணியோடைய அளவு 10 கிலோ அரிசி செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சை பட்டாணி போட்டிருக்கோம். கேரட் 2 கிலோ, பீன்ஸ் 1 கிலோ. கேரட் 2 கிலோ, பீன்ஸ் 1 கிலோ, பச்சை பட்டாணி 1 கிலோ, எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம், அரிசியோடைய அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி டேஸ்ட் பண்ணும் பொழுது அந்த தண்ணி உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு நமக்கு வெந்து வரும் பொழுது உப்புக்கும் தண்ணிக்கும் எல்லாத்துக்கும் அரிசிக்கும் சரியாக இருக்கும். எலுமிச்சைப்பழம் 5 எலுமிச்சைப்பழம், ஓரளவுக்கு இருக்கிற எலுமிச்சைப்பழம், ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் சாறு வர அளவுக்கு இருக்கணும். அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். நாங்கள் இப்போ தயிர் ஆட் பண்ணல. தயிர் தேவைப்பட்டால் இதுக்கு 2 லிட்டர் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 2 லிட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 பவுல் அரிசி ஊற வச்சோம்னா அதில் 5 பவுல் தண்ணின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1க்கு 2 விகிதம் அப்படிங்கிறத தண்ணி. நாங்கள் 5 பவுல் அரிசி ஊற வச்சுருக்கோம். 10 கிலோ அரிசிக்கு மொத்தம் 10 பவுல் தண்ணி நம்ம இதில் ஊற்றிருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை நம்ம இதில் போட்டுடுறோம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் நல்ல சூட்டில் வெந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நிமிஷம் லைட் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்